அடுத்த செய்தியாக சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்ச நாளாகவே அதிரடி காட்டுதுன்னு தான் சொல்லணும். அது சிலது தேசத்திற்கு நல்லதாகவும் இருக்கிறது, சிலது தேசத்திற்கு எதிரானதாகவும் இருக்கிறது அப்படிங்கக்கூடிய கருத்துமே நிலவிட்டு தான் இருக்கு. இப்போ ரோஹிங்கியா அப்படிங்கக்கூடிய அந்த அகதிகள்னு சொல்லக்கூடாது, ரோஹிங்கியாக்கள் அவர்கள் வெளிநாட்டவர்கள் தான் அப்படின்னு இந்திய சட்டப்படி வெளிநாட்டவர்கள் தான் என்பது உறுதியானால் அவர்களை நாட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்கது. பட் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா ரோஹிங்கியா இவங்க மியான்மர்லேருந்து அடித்து வரவிட்டப்பட்ட அகதிகள் அப்படிங்கிறாங்க. பங்களாதேஷ் வழியாக இந்தியாவில் வந்தாங்க, சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் அப்பொழுது இருந்த அரசு அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கேம்பே வச்சு பெரிய அளவில் அங்கே குடியமர்த்துறாங்கிறத பார்க்குறோம். ஈவன் நம்ம சென்னையில் கேளம்பாக்கத்தில் கூட அவங்களுடைய கேம்ப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த குறிப்பாக 52 இஸ்லாமிய நாடுகள் இருக்குங்கிறோம். கிறிஸ்துவ நாடுகளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இருக்கக்கூடியது இஸ்லாமிய நாடுகள் தான். நாங்கள் தான் இந்த உலகத்தையே இனிமேல் ஆள போகிறோம், அண்ட சராசரங்களையே நாங்கள் தான் ஆள போகிறோம். ஒரு குடையின் கீழே கிலாஃபத்துங்கிறது அதனை ஒரு குடையின் கீழே கொண்டு வரத்துக்கான முயற்சி தான் இருக்கு. நீங்கள் ஒரே ஒரு நாடு துக்கடா இந்தியான்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஏற்கனவே இந்து நாடு இந்த நேபாளமும் அது வேறு மாதிரி பாயிருக்கு. மீண்டும் அங்கே போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, இந்து நாடாக அறிவிக்கணுங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நாடு வச்சுக்கிட்டு துக்கடா போல நீங்கள் இது பண்ணுறீங்க, சுற்றி எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் அப்படிங்க. இப்போ இவன் ரோஹிங்கியா முஸ்லீம். இவன் என்ன பண்ணோம், மண்ணிலே சொர்க்கத்தை காட்டக்கூடிய சவுதி அரேபியா, யுஏஇ இது போன்ற நாடுகளுக்கு, ரொம்ப வளம் கொளித்துக்கக்கூடிய ஒரு நாடுகளுக்கு போனோன்னா அங்கேயும் நிறையா இருக்குது, பாலைவன இடம் இருக்குது, வேண்டிய இடம் இருக்குது. நல்லா டென்ட்டு போட்டு நீ அங்கே இருப்பா, கடல் நீரை நாங்கள் குடிநீர் ஆக்கி உனக்கு கொடுக்குறோம், நீ உட்காந்துட்டு ஏதாவது ஒரு வேலையை பாரு. அதுக்கப்புறம் நீ வேலையே பார்க்கலன்னாலும் 10-15 பெற்று போட போகிற. எங்கள் ஊர்லேயும் அதுக்கு லேபருக்கு ஆள் கிடைக்கும், நீ பாட்டும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலாம்ல. அவன் எதுக்கு இந்தியாவுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்தியா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு, ரொம்ப மோசமான நாடு. அதுவும் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மோடி ரொம்ப மோசமான நாடு. இங்கே ஒரு நாள் இப்படி காலையில் ஏந்திருக்கிறான் ஒரு முஸ்லீம், 5 வேளை தொழணும் அப்படிங்கிற அவனுக்கு ஒரு கடமை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவனால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு இங்கே இருக்கிறாங்கன்னு இல்லாத உருட்டு இல்லை. இங்கே எதுக்கு அவன் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. இந்த ரோஹிங்கியா ரெஃப்யூஜிகளுக்காக ஆஜரானவங்களை வச்சுட்டாலே நீங்கள் அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும். ஒருத்தர் யாருன்னா கொலின் கோன்சேல்ஸ், அவர் பார்த்தாலே இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் த கிரேட் பிரசாந்த் பூஷன். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நாடற்றவர்களாக இருக்காங்க, மியான்மரும் ஏற்றுக்க மாட்டேங்குது, வேறு எந்த நாடும் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்குது, அவங்க வேறு எங்கே போவாங்க? ஏண்டா வரவங்களுக்கெல்லாம் திறந்து விடுறதுக்கு அந்த நாடு இருக்குது, அவனால் என்ன கான்ட்ரிபியூஷன் இங்கே இருக்க போகுது? அதாவது அவன் கேம்பில் இருக்கிறான், ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் 20 பிள்ளை 15 பிள்ளைன்னு இருக்குது. எப்படி தான் நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ ஈவன் வெளிநாடு. அதுக்கப்புறம் இந்த பிரசாந்த் பூஷன் இவங்க 2 பேரும் என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, UNHCR அப்படிங்கிறது, யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ், இவங்க ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாங்க. இவங்க ரெஃப்யூஜிங்கிற ஒரு நாடற்றவர்கள்ங்கிற அந்த கார்டை வச்சுட்டு அதை இந்த அரசு ஏற்றுக்கணும் அப்படின்னு. இந்தியா ஏற்கனவே சொல்லிடுச்சு, இந்த UNHCR இந்த கார்டு ஐடென்டிட்டி இந்தியாவுக்கு செல்லுபடி ஆகாது. அதுவும் இப்போ ரொம்ப இவங்க இந்த திட்டம்லாம் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தான் இப்போ புதுசாக அந்த வெளிநாட்டு குடியுரிமை அந்த சட்டத்தையே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் இது வரலை. அதனால் இவன் வெளிநாட்டவர்னு தெரிஞ்சால் இவன் அவன் நாட்டுக்கே எங்கே வந்தானோ அங்கே அனுப்புங்க, இந்தியாவில் இருக்க வேண்டாம். வெளிநாட்டை வந்தானே அதுக்கான இந்திய அரசியல் சட்டம் கரெக்டாக, அதுவும் இப்போ திருத்த சட்டமும் வந்துருச்சு. இதில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஐடென்டிட்டி கார்டு பொருந்தாதுன்னு வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இவங்க இந்தியாவில் இருக்க வேண்டிய தகுதியற்றவர்கள், வெளிநாட்டவர். அப்படிங்கிறப்ப அவங்க வெளிநாட்டுக்கு அவங்களுடைய நாட்டுக்கே அனுப்பிவிடுங்கள் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. இந்தியா முழுக்க இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற சட்டவிரோத குடியேறிகளை வைத்து இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் அவங்கள
பயன்படுத்தி பயங்கரவாத செயலில் ஈடுபடுறதுக்கு பல திட்டங்கள் எதிர்ங்க அதை பல இடங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு இப்போ ஐடென்டிட்டின்னு இல்லைன்னுச்சிங்க. இப்போ ஒரு இடத்துல எங்கேயோ தவறு நடந்திருப்பான், அதை வச்சு தான் அந்த நூல் பிடிச்சி எங்கே இவன் போயிருக்கிறான், இவன் யாரோட தொடர்பில் இருந்தான் அப்படின்னு. இவன் வந்தவனே வெளிநாட்டுக்காரன், அவனுடைய தரவுகள் இந்தியாவில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இவன் ஒரு பயங்கரவாத செயல் ஈடுபட்டா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த விசாரணையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு அது அதோட நின்றோம், முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப பல பயங்கரவாத அமைப்புகள் இவர்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மிக விரைவாக மத்திய அரசு செயல்பட்டு, ஏன்னா நீங்களே சட்டம் திருத்தம் கொண்டு வந்துட்டீங்க, அதனால் இவங்களை வெளியேற்றுவது, உடனடியாக வெளியேற்றுவது நாட்டுக்கு நல்லது. அதுவும் இப்போ புதுசாக இப்போ நமக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு வெளிநாட்டுகள்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, அவங்களே இவங்களை ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஜம்மு காஷ்மீர் ரீஜனில் பாருங்கள், காஷ்மீரோட ஜம்முவில் அதிகமாக இருக்காங்க. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்கள செட்டில்மெண்ட்டே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜம்முவில் இந்துக்களுடைய கொஞ்சம் பெரும்பான்மை இருக்குது, அந்த இடத்துலையே அவங்கள வச்சு அவங்கள பெற்று போடுறா நீனு அப்படின்னு சொல்லி அந்த அந்த பகுதியை இஸ்லாமியமயமாக்கக்கூடிய ஒரு சதியும் உள்ளுக்குள்ளாரையே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு விரைவாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.